ஒரு 700 தண்ணி குழாய் ஒன்று வேலை பார்த்துட்டு இருந்தோம். இது ஒரு குடிநீர் குழாய்ங்க. இது வழியாக தான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வார்டுக்கு மேலே வந்து தண்ணி போயிட்டு இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய சிமெண்ட் பைப்பு கிராக் ஆனதுனால அது வழியாக வந்து குடி தண்ணியில் சாக்கடை தண்ணி கலந்துருச்சு. அதனால எந்த இடத்துல லீக் இருக்கோ அந்த லீக் இருக்க இடத்துல மட்டும் ஒரு 20 மீட்டருக்கு மேலே வந்து எம்எஸ் பைப் வந்து மாற்ற சொல்லியிருந்தாங்க. சார் தான் கான்ட்ராக்டுக்காரு, நம்ம வெல்டிங் ஒர்க் மட்டும்தான். எல்லாத்தையும் தோண்டி ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. 2 நாள் பராமரிப்பு பணிக்கு சடவுன் பண்ணிடுவாங்க தண்ணி. அந்த சடவுன் நேரத்தில் அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி முதல்ல வந்து தோண்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். 2 நாள் சடவுன், ஒரே நாளில் அந்த வேலையை முடிச்சிடலாம் தான் நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். நாங்கள் தோண்டி வச்சுட்டு போகும்போது இவ்வளோ தண்ணி இல்லைங்க. மறுநாள் காலையில் வேலைக்கு வந்து பார்க்குறோம், கடல் மாதிரி தண்ணி நிற்கிது. 3 மோட்டரை வச்சு தண்ணியை வெளியேற்றிக்கிட்டு இருக்கோம். பக்கத்திலேயே ஒரு மழைநீர் வடிகால் வாய்க்கால் ஒன்று இருக்கு. இதுல இருந்து வெளியேற தண்ணியை பூராத்தையும் அந்த வாய்க்காலில் விட்டுறலாம். பைப்ல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி தண்ணி வந்துகிட்டே இருந்தா வேலையே பார்க்க முடியாது, வெல்டிங் பண்ண முடியாது. கவர் வால்வு வந்து சரியா அடைஞ்சிருக்காது, கொஞ்சம் தண்ணி லீக் ஆகிட்டு தான் இருக்கும். அந்த லீக் ஆகிற தண்ணியை எவ்வளவு வந்துகிட்டு இருக்கு. இதுதான் அடிக்கடி டிவி நியூஸ்ல சொல்லும்போது உபரி நீர்னு சொல்லுவாங்க. அந்த உபரி நீர் தான், இந்த பைப்பில் வரக்கூடிய உபரி நீர் தான் அங்கே வந்துகிட்டு இருக்கு. காலையில் வந்தோம், இப்போ வரைக்கும் எந்த வேலையும் நடக்கல. ஏன்னா தண்ணியை ஒரு பக்கம் வெளியேற்றணும், அந்த பக்கம் குறைய உடைக்கணும். ஜேசிபி உடைச்சிக்கிட்டே இருக்கு. உடைச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த கடைசி பைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பைப்பை உடைக்கவே முடியல. அது காலர் வரைக்கும் உடைச்சு வைக்கணுங்க. உடைச்சு வச்சாதான் இந்த பக்கமும் காலரு அந்த பக்கமும் காலரு, பைப்பை 2 பக்கமும் வந்து எம்எஸ் பைப்பை உள்ள சொருக முடியும். அந்த காலரை உடைக்கிறதுக்குள்ள ஜேசிபி திணறுதுங்க. பெரிய பிரேக்கர் வச்சு தான் உடைக்கணும். ஆனால் இதுக்குள்ள இருக்க சகதிக்கு பிரேக்கரை வச்சுலாம் இதுக்குள்ள நின்று உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால ஜேசிபி வச்சு உடைச்சிடலாம்னு சொல்லிட்டு ஜேசிபி வச்சு உடைக்கிறாங்க. ரொம்ப நேரம் உடைச்சு பார்த்து முடியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அந்த காலரை சுற்றி ஒரு சிமெண்ட் கோட்டிங் கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம வைகை ஃபிட்டர் முருகன் ஒரு கடப்பாரை வச்சு அப்படியே உடைச்சிட்டாரு. பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி அந்த காலர்ல உள்ள தேவையில்லாத பைப்பை எல்லாத்தையுமே வெளியே எடுத்தாச்சு. இவங்க அந்த பக்கம் உடச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள அந்த பக்கம் நம்ம ஒரு பைப்பாச்சும் எடுத்து மாட்டுவோம்னு சொல்லி ஒரு 9 மீட்டர் பைப்பு ஏற்கனவே வெளியில வச்சு ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அதை எடுத்து இறக்கியாச்சு. இறக்கி உள்ள மாட்டி பார்த்தோம், கரெக்டா இருந்துச்சுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி அந்த பக்கமும் ஒரு பைப்பை மாட்டிட்டு கூடாப்புல ஒரு கேப் க்ளோசிங் மட்டும் பண்ணிடலாம். பேலன்ஸ் ஏரியா வளர்ந்து பார்த்தோம், கிட்டத்தட்ட ஒரு 13.5 மீட்டர் கிட்ட இருந்துச்சு. அதுக்கு ஒரு பைப்பை வெளியில வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ரெடி பண்ணி அதுக்குள்ள இவங்க வந்து எல்லாம் உடச்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டாங்க. காலையில ஆரம்பிச்ச வேலை நைட் ஆயிடுச்சு. அடுத்த பைப் எடுத்து மாட்டியாச்சு. மாட்டிட்டு வெல்டிங்க்கு எல்லாம் செட் பண்ணியாச்சு. இது ஒரு கேப் க்ளோசிங்ன்றனால கீழ் பக்கத்தில் வெல்ட் அடிக்கும் போது வெளியில கூட அடிக்க முடியாது. ஏன்னா கீழே அந்த அளவுக்கு பள்ளம் இல்லை. அதனால உள்ள கூடிய பைப்புக்கு உள்ள கூடிய வெல்ட் அடிச்சிருவாங்க. நம்ம குரு அண்ணன் அவர் ஒரு நல்ல வெல்டரு, பைப்புக்கு உள்ளே போய் தான் வெல்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் இதுக்கு அடுத்து வந்து அடுத்த பாதியை வெல்ட் அடிக்கும் போது பைப்புக்கு வெளியில மேல் பக்கமா வெல்ட் அடிச்சிருவாங்க. உள்ளுக்குள்ள ஒரு பக்கம் தண்ணி போயிட்டு இருக்கும், ஒரு பக்கம் புகை போயிட்டு இருக்கும். இந்த வெல்டிங் வைக்க வேற ஒரு 700 பைப்பு தான். இதுக்குள்ள உட்காந்து வெல்ட் அடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க. எந்த வேலையா இருந்தாலும் நம்ம கஷ்டம் நினைச்சாதாங்க கஷ்டம். விரும்பி பார்க்கும்போது அந்த வேலை நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சுற்றி காலர் மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு ரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ரன் அடிச்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மறுநாள் காலையில் 6 மணி ஆயிடுச்சுங்க. எல்லாம் ரன் அடிச்சு முடிச்சுட்டு வெல்டிங் டீம் வெளியேறினதுக்கு அப்புறம் திரும்ப நம்ம ஃபிட்டர் டீம் உள்ள இறங்குவாங்க. இந்த காலரை சுற்றி சிமெண்ட் கோட்டிங் ஒன்று கொடுப்பாங்க. அந்த சிமெண்ட் கோட்டிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த எம்எஸ் பைப்பை சுற்றி நெட் நூல்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பால ஆன நூல் மாதிரி இருக்குங்க. அது இரும்பு அலுமினியம் எல்லாம் கலந்து ஒரு மாதிரி ஒரு நூல். அதை உள்ளக்குள்ள சொருகி உளிய வச்சு அடிச்சு அதை உள்ள சொருகிடுவாங்க. அதுக்கு எங்கிட்ட தண்ணி வந்து கசிஞ்சு வெளியே வராது. இருந்தாலும் சுற்றி சிமெண்ட் கோட்டிங் கொடுத்து நல்லபடியாக ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இன்னும் அடுத்த குழியை மூடிடலாம்.